வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. நம்ம சேனலில் ஏற்கனவே கீதா ஐ ஹாஸ்பிட்டலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவங்களோட மெயின் பிரான்ச் நம்ம பழனியில் திண்டுக்கல் ரோட்டில் என்ஃபீல்டு ஷோரூம் பக்கத்தில் தர்மர் மகாலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ அவங்களோட இன்னொரு கிளை கீதா கண் பரிசோதனை மையம் அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கர்ராமன் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா, நம்ம சாமி தேட்டர் ரோட்டில். ஸோ அந்த சங்கர்ராமன் ஹாஸ்பிட்டல் அந்த காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த பரிசோதனை மையம் வந்து இருக்குது. அதாவது நம்ம ஊருக்குள்ளே இருக்கவங்களோ இல்லை வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு டக்குன்னு பஸ்ஸிலேருந்து இறங்கி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே நம்ம சிட்டி சென்டருக்குள்ளேயே வந்து இந்த பரிசோதனை மையத்தை வச்சுருக்காங்க. லோக்கலில் இருக்கவங்க, பைக்கில் இருக்கவங்க நம்ம மெயின் பிரான்ச்கே நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒன்லி கன்சல்ட்டிங் மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த பரிசோதனை மையத்துக்கு வரணும் அப்படின்னா மார்னிங் 9:30 ஈவினிங் 7:15 வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்சல்ட்டிங் பிரான்ச் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே உங்களோட ஐயில் என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு மெயின் டாக்டரை சாட்டர்டே அன்றைக்கி நீங்கள் வந்து அங்கே கீதா ஐ ஹாஸ்பிட்டலுடைய மெயின் பிரான்ச்சில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சண்டேஸில் நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நார்மலாக சண்டேஸில் ஆஃப் டே வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் சாட்டர்டே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட் வச்சு இவங்க சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணுறதுனால நீங்கள் வந்து எப்போவுமே அட்மிட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. டைரெக்டாக சர்ஜரிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கன்சல்ட்டிங் முடிச்சுட்டு நேராக கீதா ஐ ஹாஸ்பிட்டல் மெயின் பிரான்ச்சுக்கு வந்து டாக்டருடைய அவைலபிலிட்டி அன்றைக்கி சர்ஜரி நீங்கள் அப்படியே வாக்கின் பண்ணி சர்ஜரி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கே போயிடலாம். அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, நீங்கள் பழனியிலேருந்து ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும் ஐயில் அப்படின்னா ஒன்று கோயம்புத்தூர் போகணும், இல்லாட்டி மதுரை போகணும். ஆனால் பழனிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அளவுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இவங்க கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க, எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இங்கே என்ன உங்கள் கண் பிரச்சனையாக இருந்தாலும் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இங்கேயே எல்லா சர்ஜரியுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளவு சூப்பரான விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இந்த பரிசோதனை மையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணுறக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆல்ரெடி தைராய்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அந்த ப்ரீ டிசீஸ் ஹிஸ்ட்ரியுமே வந்து ஃபுல்லாக தரவாக வந்து வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க நார்மல் கன்சல்ட்டிங்க்கான செக்கப்புக்கே போகிறாங்க. ஏன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி இல்லாமல் இவங்க எந்த பேஷண்ட்டையுமே வந்து டச் பண்ணுறதே இல்லை. ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயமுமே இங்கே வந்து பண்ணுறாங்க. இந்த பரிசோதனை மையத்துலேயுமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ வந்தோடனே இவங்களுக்கு வந்து என்ன பவரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்ட பார்வையா, தூர பார்வையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான ஸ்க்ரீனிங்கு எல்லாமே இங்கே வந்து ப்ராப்பராக இருக்குங்க. அது போக இந்த கண் பரிசோதனை மையம் சாமி தேட்டர் ரோட்டில் இருக்கிற ஜானகிராமன் சார், டாக்டர் சாருடைய அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இங்கே இப்போ இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீ ஐ செக்கப் கேம்ப் வந்து நடத்துகிறாங்க இந்த பிரான்ச்லேயே. அதாவது ஃபஸ்ட்டு வீக்கில் வரக்கூடிய அந்த ஃப்ரைடேயில் ஒவ்வொரு மாதமும் ஃப்ரீ ஐ செக்கப் கேம்ப் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கேம்ப்லேயுமே கலந்துக்கலாம். ஃப்ரீயாக உங்கள் கண்ணை வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன இஷ்யூ இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத இங்கே நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அது போக நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து 150 ருபீஸ் கன்சல்ட்டிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சம்மர் ஸ்பெஷலாக இவங்க வந்து இந்த மார்ச், ஏப்ரல், மேவுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சல்ட்டிங் ஃபீ வந்து 50 ருபீஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆஃபரையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 50 ருபீஸ்க்கு கன்சல்ட்டிங் ஃபீஸ் எனக்கு தெரிஞ்ச ஐ செக்கப்பில் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு அந்த 50 ரூபாயுமே ஒரு பெரிய தொகையாக இருக்கிற அந்த நபர்கள் நீங்கள் ஃப்ரீ கேம்பில் வந்து நீங்கள் உங்கள் கண் பரிசோதனையை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. இந்த பிரான்ச்சில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதம் இந்த பிரான்ச்சில் நடக்கிற ஃப்ரீ ஐ கேம்பை தாண்டி பழனிக்குள்ளே வந்து பல இடங்களில் ஒவ்வொரு ஏரியாவாக வந்து இவங்க ஃப்ரீ ஐ கேம்ப் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து உங்கள் ஏரியாக்கள் இருந்தாலும் பக்கத்தில் நடந்தாலும் வந்து உங்களுடைய கண்களை வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம கீதா ஐ ஹாஸ்பிட்டலில் நடத்தின ஒரு ஃப்ரீ ஐ செக்கப் கேம்பில் தான் போய் நான் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு மெயின் பிரான்ச்சு கீதா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே திண்டுக்கல் ரோட்டுக்கு போனேங்க. ஸோ எனக்கு ஃப்ரீ ஐ கேம்பில் தான் எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலே அறிமுகமானாங்க. ஸோ நல்ல ஒரு சர்வீஸு, நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்.
தாராளமாக நீங்கள் வந்து பழனிக்குள்ளே இருந்தீங்கன்னா வாங்க. வெளியூரில் பக்கத்தில் பழனி சுற்றி இருக்கிற எந்த கிராமமாக இருந்தாலும் நீங்கள் பழனிக்கு வந்து இங்கே நீங்கள் உங்களுடைய பரிசோதனை ட்ரீட்மெண்ட் எதாக இருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர். என்ன காரணம்னா, நீங்கள் இங்கிருந்து வெளியூர் போய் சர்ஜரி பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது அங்கே தான் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம பழனிக்குள்ளேயே கீதா ஐ ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்பி வரலாம். உங்களோட கண் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இவங்க வந்து தீர்வு கொடுக்குறாங்க. அதுவும் சிறப்பான முறையில் தரமான சிகிச்சையில். கீதா ஐ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் கேட்ராக்ட் சர்ஜரி இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நோ பெயின், நோ சூசர்ஸ், நோ அட்மிஷன். ஸோ நீங்கள் நேராக உள்ளே வந்து எப்போ உங்களுக்கு சர்ஜரிக்கான டைம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். இந்த கூலிங் கிளாஸ் போடணும் அப்படிங்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கிடையாது. ஒரு 48 ஹவர்ஸ் தாண்டி நார்மலாக உங்கள் ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சார்கோல் புகை மட்டும், இந்த கறி புகை மட்டும் கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வந்துருச்சுங்க. நீங்கள் நார்மலாகவே சர்ஜரி முடிச்சுட்டு கேஷுவலாக இருக்கலாம். ஸோ எந்த விதமான பயமோ அட்மிட் ஆகணும். முதல்லலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாக்கெல்லாம் பண்ணும்போது 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் வந்து சர்ஜரி பண்ணோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு அவுட் பேஷண்ட் மாதிரி ஜஸ்ட் வந்து வாக்கின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சர்ஜரி ஒரு 2 ஹவர்ஸ் டைம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து செக்கப்புக்கு வந்தால் மட்டும் போதுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்ஜரி நீங்கள் மெயின் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னாலுமே அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெட் பிரான்ச்சான கீதா ஐ ஹாஸ்பிட்டல் பிரான்ச்சான திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து சர்ஜரி மெயின் டாக்டர் எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து செக்கப் மட்டும்தான். இந்த சர்ஜரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மெயின் பிரான்ச் அங்கே இருக்கிறத பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெட்டினா சம்மந்தப்பட்ட சர்ஜரிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. டெலிமெடிசனும் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. கூடிய விரைவில் ஒரு ஆப்பும் வந்து இவங்க ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டோ இல்லை மெடிசின் சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த இப்போ நான் சமீபத்தில் நடந்த ஒரு ஃப்ரீ ஐ செக்கப் கேம்பில் பார்த்திங்கன்னா நடக்க முடியாத ஒரு நபரை வந்து வீட்லேயே போய் செக் பண்ணி பார்த்து அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத வந்து இவங்க கன்சல்ட் பண்ணி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேவைகளும் பழனிக்குள்ளே கீதா ஐ ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண் புரை இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக ஆப்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் நேராக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெயின் டாக்டர் நம்ம அங்கே வந்து பார்க்கணுங்க. மெயின் பிரான்ச்சில் கீதா ஐ ஹாஸ்பிட்டலில் பார்த்து சர்ஜரிக்கான டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து கூடிய விரைவில் பண்ணிக்கணும்னு சொல்லி இங்கே வந்து கன்சல்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தொடர்ந்து பழனிக்குள்ளே பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் வந்து கீதா ஐ ஹாஸ்பிட்டல் செய்ய இருக்கிறாங்க. ஸோ நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அடுத்தடுத்து என்னென்ன கேம்ப்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே போட போகிறாங்கங்கிற அந்த தகவலெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கீதா ஐ ஹாஸ்பிட்டலுடைய பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம், நம்ம பழனியில் ஒன்று இருக்குங்க. அது போக நிலக்கோட்டையிலையும் ஒன்று இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் பல ஊர்களில் அடுத்தடுத்து புதுசாக ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பிரான்ச்சஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரெட்டினா சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அந்த ரெட்டினா சர்ஜரி பண்ணக்கூடிய 4 முக்கியமான டாக்டர்கள் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம கீதா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு மந்த்லி ஒன்ஸ் வராரு. ஸோ ரெட்டினா இஷ்யூஸ் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதற்கான வாய்ப்பையும் கீதா ஐ ஹாஸ்பிட்டல் பழனி மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க கீதா ஐ ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அவங்கள பற்றின வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். கீதா ஐ ஹாஸ்பிட்டலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இந்த கண் பரிசோதனை மையத்துடைய தொடர்பு எண்ணையும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாலோ இல்லை அவைலபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.